ஸ்வைங் அப்போ மேலே வந்து இப்போதான் சில்லற வாங்கினேன். அதனால ராதே லுக் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா எல்லாரும். ஸோ அதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ மாட்டாங்க, சத்தமாக பேசுகிறாங்க எப்போ பார்த்தாலும், என்னால் பேசவே முடியல. ஓகே, ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ராதே லுக் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இல்லையா. ஸோ நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் அண்ட் லிப் பாம் போட்டிருக்கேன். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் பண்ணலை. ஜஸ்ட் லைட்டாக ப்ரெப் பண்ணியிருக்கேன். இந்த லுக்குக்கு வந்து என்னென்ன நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். அண்ட் மேக்கப்பும் நான் ரொம்ப ஹெவியாக போகாமல் சட்டலாகவே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். நான் ராதே லுக்கில் நிறைய வந்து நம்ம டெஃபினிஷன் இல்லை, ஓகே, நிறைய டீட்டெயிலிங்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா ராதே லுக்குக்கு. ஸ்ப்ரெப் அண்ட் ஃபிக்ஸ் இந்த ஒரு ஸ்ப்ரே தான் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நீங்கள் மேக்கப் முன்னாடி போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் அண்ட் ப்ளம்பியாகவும் இருக்கும் ஸ்கின்னு. மேக்கப்பும் நல்லா செட் ஆகும். கையில் லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்த்துக்கேன். அப்படி எடுத்தோடனே மூஞ்சில் பசாலில் அடிச்சிருச்சுன்னா நம்ம அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் இல்லையா. நான் இப்போ பண்ணுறேன். ஓகே, இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் எடுக்கிறேன். அகெயின் நான் எல்லிஃபோட ஆரஞ்ச் கரெக்டர் தான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து எல்ஏ கேர்ளுடைய ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் கொஞ்சமாக கையில் இப்படி எடுத்துட்டு ப்ராடக்ட் டைரெக்டாக டெபாசிட் பண்ணிங்கன்னா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இருக்கிற மீதி இருக்க ப்ராடக்டை போடுறேன். இதுக்கு நான் தனியாக எடுக்கல. இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் எப்பவுமே ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இது வந்து இது ஸ்விஸ் பியூட்டியோடைய ரியல் மேக்கப் பேஸ் ஹைலைட்டர் ப்ளஸ் ப்ரைமர், இது ரெண்டும் ஒர்க் பண்ணும். ஸோ வந்து நான் இவ்வளோ தான் எடுக்கிறேன் ப்ராடக்ட். சீக் போன்ஸ் மேலே அண்ட் கொஞ்சம் இங்கே கொடுக்குறேன், கொஞ்சம் ஃபோர்ஹெட்டில். உங்களுக்கு அதே மாதிரி ப்ரைம் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ஓவராக ஆயில் வராது, பட் ஸ்வெட் அதிகமாக ஆகும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ட்ரை டு நார்மல் ஸ்கின் அண்ட் சில டைமில் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருப்பேன். அதுவும் ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா தான் காம்பினேஷன் ஸ்கின் ஆகும். மான்சூன் டைமில் எப்போவுமே எனக்கு வந்து ஸ்கின் நார்மலாக தான் இருக்கும், இல்லாட்டி ட்ரையாக இருக்கும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஸோ அதனால எனக்கு இந்த ப்ரைமரே நல்லா ஒர்க் ஆகும். ரொம்ப வந்து நான் ப்ரைம் பண்ண வேண்டியதில்லை. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா சிலிகான் பேஸ்டு ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஆயில் எக்ஸஸாக வராது, லாக் பண்ணிடும். உங்களுக்கு மேக்கப்பும் நல்லா நீட்டாக இருக்கும். இதுவே உங்களுக்கு எவ்வளோ க்ளோயியாக இருக்குது பாருங்கள் ஸ்கின்னு. நான் மேக்கோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். என்னோட ஷேட் வந்து NC45. பிளெண்ட் பண்ணலாம். நான் இங்கே மட்டும் கொஞ்சம் நான் கம்மியாகவே கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். மூக்கு மேலே வந்து இப்போதான் சில்லற வாங்கினேன், அதனால கொஞ்சம் வலிக்குது. பிளட் வந்துருச்சு அடி வாங்கி. நான் அதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அதனால தான் அதுவும் பண்ண போகிறதில்ல. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வலி இருக்கு. எனக்கு ஒரு வலி இல்லை, டைம் இல்லை எனக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு, அதனால நான் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து ஃபவுண்டேஷன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கே தெரியல, வெயிட் பண்ணேன். ப்ளஷ் வந்து நான் பவுடர் ப்ளஷ் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப போட்டுனா இல்லை. ஓகே, ப்ளஷ் பண்ணியாச்சு. மூக்கில் கொஞ்சமாக அண்ட் நோஸை வந்து ஷார்ப்பாக காட்டுறதுக்காக தான் இந்த சைடில் வந்து நம்ம போடுறோம். அண்ட் எனக்கு ஃபோர்ஹெட்டில் வந்து நான் எப்போவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு குட்டி ஃபோர்ஹெட்டுன்றதுனால நான் ப்ரான்ஸரோ கான்டூரோ எதுவும் போட மாட்டேன். நான் இன்னும் கட் பண்ணேன்னா இன்னும் குட்டியாயிரும். அப்போ ஃபோர்ஹெட் ரொம்ப குட்டியாயிரும். ஸோ அதனால் நான் அந்த வேலையை பார்க்க போகிறதில்ல. வந்து கேரமல் எடுக்கிறேன் மேப்ளின்லேருந்து. ஸோ நான் மூக்கு இது அந்த இடத்துல கோளாறு ஆயிடுச்சுல, அதனால் இங்கே லைட்டாக இந்த இடத்த கேப் விட்டுறேன். அண்ட் இங்கே எக்ஸஸாக இருக்க ப்ராடக்டை வச்சு நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா பயங்கரமாக வலிக்குது. கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்டிங்காக இருக்கும், அதுக்காக தான். ஓகே, நான் ஹைலைட்டிங் எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதுவே பண்ணிக்க போகிறேன் ஹைலைட்டிங்க்கு. அண்ட் ஐ மேக்கப்பும் நான் ரொம்ப ஹெவியாக போகாமல் சட்டலாகவே வச்சுக்கிறேன். ஸோ இதில் இருக்க அதே கேரமல் ஷேட் எடுத்து இப்போ நான் செட் பண்ணிடுறேன் பவுடர் வச்சு. லூஸ் பவுடர் தான் எடுக்கிறேன் மைஜாம்ல இருந்து.
இப்படி வச்சு பேக் பண்ணிடுறேன். அப்போதான் நீங்க ஐ ஷேடோ போடும்போது மூவ் ஆகாம பெர்ஃபெக்டா இருக்கும். அண்ட் இப்போ நான் கிளிட்டர் வச்சு மேட்ச் பண்ணிடுறேன். இந்த கிளிட்டர் எடுக்கிறேன். இப்போ வந்து நான் செட் பண்ணிடுறேன் என்னோட ஃபேஸை. அப்புறமா நம்ம வந்து அந்த டீட்டெயிலிங்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த மேக்கப் ஃபுல்லாக இப்போ நான் வந்து செட் பண்ணிடுறேன். இந்த ஒரு மேக்ஸ் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு வெறும் ஐலைனர் அண்ட் காஜல் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து செட்டிங் ஸ்ப்ரே எல்லாம் நம்ம போட்டு ஸ்மச் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டே அடிச்சிட்டோம்னா மேக்கப் பார்ட்டு செட் ஆகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலிங்லாம் முடிச்சிடலாம். ஒரு பெரிய விங் கொடுக்காம ஒரு சட்டலாக சின்ன ஒரு விங் கொடுத்துக்கிறேன். குட்டியா இவ்வளோதான் விங்கு கொடுக்க போகிறேன். இந்த எட்ஜை வந்து கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிறேன். அண்ட் முன்னாடியும் லைட்டா அவ்வளோதான். அண்ட் கீழே லைட்டா அண்ட் இங்கே லைட்டா. ஸோ இந்த ஒயிட் காஜில் வந்து நான் வாட்டர் லைன் கீழே வைக்கிறேன். வாட்டர் லைன்ல வைக்கிறேன். வாட்டர் லைன் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ ஒயிட் காஜில் வச்சாச்சு. இங்கே கொடுக்குற டீட்டெயிலிங்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த கல் எடுத்துக்கிறேன். இந்த கல்லில் வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நாம கட்டி விற்கும். உங்களுக்கு இப்படி குழைச்சிக்கோங்க. ஸோ இதை எடுத்து இப்போ நம்ம நாம மாதிரி வைக்க போகிறோம். இப்படி வச்சு இந்த ஃபிங்கர் வச்சு இப்படி இழுக்க போகிறேன். இந்த நாமம் தான் இப்போ நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே, இந்த ஃபிங்கர் வச்சு நல்லா வர மாட்டேங்குது. வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இன்னொரு வாட்டி போடுறேன். வாவ், அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். டோன்ட் வரி. டூத் பிக் எடுத்துட்டு இப்படி டிப் பண்ணிட்டு போட்டுட்டு எனக்கு யாரும் நாம வைக்க வேண்டாம், நானே நாம போட்டுப்பேன். இங்க வந்து இப்படி ஸ்வைங் அப்படி வைக்கணும். அதே மாதிரி கொஞ்சமா இந்த குட்டி ஃபிங்கர்ல எடுத்துக்கிறேன். திருஷ்ணம் தானே, கிருஷ்ணம். ஆக்சுவலி சுத்தி ஒரு 6 பொட்டு வைக்க போறோம், நடுவில் ஒரு பொட்டு வைக்க போறோம் இல்லையா? அதுக்காக நான் 6 டூத் பிக் எடுக்கிறேன். ஸோ நான் இப்படி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இதில் ரெட் கலர் கொடுக்கணும். ஸோ நான் இந்த சாந்தி எடுத்துட்டு அப்படியே சக்குன்னு ரெட் கலரு நடுவில் கொடுத்து, ஓகே, அந்த மாதிரி. இது வந்து ட்ரை ஆகட்டும். நான் அதுக்காக லிப்ஸ்டிக் போட்டுடுறேன். ஸ்விஸ் பியூட்டில இருந்து செரி ப்ரௌன் எடுத்திருக்கேன். நான் அவுட்டர் லைனுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு நியூட் பிங்க் கலர்ல கொடுக்க போறேன். ஸோ என்வே பேல இருந்து எடுக்கிறேன். லிக்விட் லிப்ஸ்டிக் தான் கொடுக்க போறேன். ஸோ இந்த லிப் கலர் தான். கிளாஸ் கொடுத்துட்டு ஃபைனல் லுக் போகலாம். ஸோ இந்த கிளாஸ் தான் கொடுக்க போறேன், டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இந்த பக்கம் வந்து லேஷஸ் வச்சுட்டேன், இந்த பக்கம் வந்து லேஷஸ் வச்சிடுறேன். ஸோ ஃபைனல் லுக்ல மீட் பண்ணலாமா? ஆஹா,
ஸோ இதுதான் ஃபைனல் லுக். இப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வெறும் லென்ஸ் அண்ட் லேஷஸ் ஆல்ரெடி வச்சுட்டேன், லென்ஸ் வச்சுருந்தேன் அண்ட் இந்த பூ இது வச்சுருக்கேன். இந்த நோஸ் பின் ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுத்துச்சு. அண்ட் யா, ஸோ இந்த லுக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புறேன். மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி மேக்கப் லுக்ஸ்லாம் கிரியேட் பண்ணி எனக்கும் பூஸ்டாக இருக்கும், பூஸ்ட் ஆர் லைக்ஸ் எல்லாவும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி மேக்கப் லுக்ஸ்லாம் ட்ரை பண்ண பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை மேக்கப்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்களுக்கும் தெரியட்டும் இப்படி ஒரு பொண்ணு இருக்கா, இப்படி ஒரு மேக்கப்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். Hi, Propel you.